கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம், ஆதியாகமம் 41 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய தேவன் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் எதை அறிவித்தார், தேவன் எதை அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், தாம் செய்ய போகிறதை தேவன் பார்வோனுக்கு அறிவித்தார். பார்வோனுக்கு ஏன் அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், அவன் எகிப்து தேசத்தை ஆளுகிறதான ஒரு ராஜாவாக இருந்தபடியினாலே அந்த தேசத்தை குறித்ததான அந்த காரியத்தை அந்த தேசத்தின் ராஜாவுக்கே ஆண்டவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தேசத்தை குறித்ததான காரியத்தை அந்த தேசத்தை ஆளுகிறதான அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கே ஆண்டவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வரப்போகிறதான பஞ்ச காலங்களை குறித்தும் அந்த பஞ்ச காலங்களை குறித்து ஆண்டவர் அறிவிக்கிறார். அதே நேரத்துல செழிப்பான காலங்களை குறித்து ஆண்டவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலங்களிலே என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் அங்கு யோசேப்பை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல யோசேப்புக்கு பார்வோனுக்கு பார்வோனோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார், தேவன் தாம் செய்ய போவது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பு பார்வோனிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம் தேவன் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அடுத்த தேசத்துல என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தேவன் பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். பஞ்ச காலங்கள் வரப்போகிறது, செழிப்பான காலங்கள் வரப்போகிறது. செழிப்பான காலங்களை பஞ்ச காலத்துக்கு ஏற்றவைகளாக செழிப்பான காலங்களில் வரக்கூடியதான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு பார்வோனுக்கு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதான ஆலோசனையும் அவர் கொடுத்து அங்கு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன விதமாய் யோசேப்பை அங்கு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் அறிவிக்கிறவராக இருக்கிறார். எதையெல்லாம் தேவன் அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால் நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 11 அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசனத்துல 11 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கும் போது அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினால் அறிந்து கொண்டேன், அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினால் அறிந்து கொண்டேன். அதை என்று சொல்லும் போது இந்த இடத்துல எதை ஆண்டவர் அறிவித்தார் என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தமாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் மீது வரக்கூடியதான தீமையை அங்கு அவர் ஆண்டவருக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 17 வசனத்துல வாசித்தோம்னால் அந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்க முடியும். உன்மேல் தீங்கை வர பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பொல்லாப்பி நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக ஆண்டவர் தீங்கை அவர்கள் மீது வர பண்ண போகிறார். அப்படியானால் இந்த இடத்துல ஆண்டவர் தீங்கை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் வாசித்தோமானால் அங்கு நன்மையை ஆண்டவர் அறிவிக்கிறதாக நாம் வாசிக்க முடியும். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துல 6 அதிகாரம் 8 வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்,
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி இந்த இடத்துல ஆண்டவர் எதை அறிவிக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மனுஷனுக்கு ஆண்டவர் நன்மை இன்னதென்று அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்துல ஏராளமான நன்மையான காரியங்கள் இருக்கிறது. நன்மை எப்படி செய்ய வேண்டும், நன்மை யாருக்கு செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் ஒருவர் நன்மை செய்ய வேண்டும், இப்படி அநேக காரியங்கள் வேதத்துல உண்டு. அப்படியானால் சோதரன் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் இடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் நன்மையை இன்னதென்று அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடியதான நன்மை இன்னதென்று அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் நாம் செய்ய வேண்டிய நன்மை இன்னதென்று ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான தீமைகளையும் கர்த்தர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்தின் மீதமாக வரக்கூடியதான அந்த தண்டனை என்னும் தீமையும் கர்த்தர் நமக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்காக? நாம் மனம் திரும்பும்படியாக, எதற்காக? நாம் சோதரம் அவைகளை விட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்பும்படியாக. ஆண்டவர் சில நேரத்தில் நம் மீது இரக்கம் வைத்து, நம் மீது தயவு வைத்து நம்மை ஒரு மனமாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய காரியங்களை அறிவித்து அவருக்கு நேராக நம்மை திருப்பும்படியாக விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் அறிவிக்கிறார், தீமையை அறிவிக்கிறார் என்றால் முற்றிலுமாக எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு மனமாறுதலை கொண்டு வரும்படி, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவருடைய ஜனமாக பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே சில நேரத்தில் கர்த்தர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நன்மை ஆண்டவர் அறிவிக்க நன்மை இன்னதென்று அறிவிக்கிறார். அதே நேரத்தில் தீமை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நாம் பார்த்தோம்னால் ஆண்டவர் எதை அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், எபேசியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது இங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் எதை அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், சோதரம் இதுல இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ரகசியம் என்று சொல்லும் போது எந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், சுவிசேஷத்தினாலே புறஜாதியார் ரட்சிக்கப்படும்படியான, ஆண்டவரை அறியும்படியான வாய்ப்பே தேவன் தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி, தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாறும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் இடத்துல சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட, தேவனோடு இணைக்கப்பட்ட, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக மாற்றும்படியாய், அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். புறஜாதியாரை மாற்றி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு புறஜாதியார்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து நம்மை ஆண்டவர் ரட்சிப்புகளை கொண்டு வந்து அவருக்கு உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாக வாக்கு தத்தத்துக்குடன் பங்காளிகளுமாக மாற்றி இருக்கிறார். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு
எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது சோதரம் ரகசியமான காரியம்தான், இது மேலான காரியம்தான். ஏன்னா சோதரம் ரட்சிப்பு யூதருக்கு வர வேண்டும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த யூதருக்கு யூதரின் வழியாக ரட்சிப்பை ஆண்டவர் புறஜாதியாருக்கும் கொடுத்து இந்த இடத்துல ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை, மேலான ஒரு சுலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காரியங்கள் ரோமர் நிருபத்துல அதிக இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். ரோமர் நிருபத்துல இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ சோதரம் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ரகசியத்தை சுவிசேஷத்தின் மூலமாக எனக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஆண்டவர் எதை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நாம் 8ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்து இருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்க அந்த பெரும்பாடு உள்ளதான ஸ்திரியை குறித்து நான் பார்க்கிறோம். அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரகசியமாக தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர் கடந்து செல்ல விரும்பினாள். ஆனால் இங்கு ஆண்டவரோ அவள் ரகசியமாக சுகத்தை ஆண்டவரை தொட்டுட்டு வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்று அப்படியே ரகசியமாகவே போக வேண்டும் என்று சொல்லி அவள் வந்தாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொட்டால் சுகத்தை பெற்றாள், அப்படியே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டதோடு மாத்திரமல்லாமல் இங்கு ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவள் பெற்றதான சுகத்தை வெளிப்படுத்தி அதை ஜனங்கள் அறியும்படியாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல அந்த பெரும்பாடு உள்ளதான ஸ்திரீக்கு நடந்ததான அற்புதத்தையும் அவளுக்குள்ள காணப்பட்டதான அந்த விசுவாசத்தையும் அவள் பெற்றதான அந்த நன்மையும் ஆண்டவர் அங்கு கூடியிருந்ததான ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ரகசியமாகவே சுகத்தை பெற்று ரகசியமாகவே கடந்து செல்ல அங்கு வந்ததான அவளை ஆண்டவர் அறிமுகப்படுத்தி அவளுக்குள்ள காணப்பட்டதான அந்த விசுவாசத்தையும் அது நிமித்தமாக அவள் பெற்றதான சுகத்தையும் அங்கு ஜனங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தையும் அவள் பெற்றதான நன்மையும் ஆண்டவர் அங்கு இருக்கிறதான ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் எப்படி விசுவாசிக்கிறார்களோ அந்த அளவிலே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நன்மையை செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். சில பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டாதான் நான் சுகமாவேன் சொல்லி விசுவாசித்தவர்களுக்கு தேவன் அப்படி சுகத்தை கொடுத்தார். சில பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என ஒரு வார்த்தை சொன்னா போது நான் சுகமாயிரும் அப்படின்னு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்தார். ஆனா அந்த இடத்துல சோதரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி வந்ததான இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் இவள் அந்த சுகத்தை பெற்று அப்படியே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினதான அவளுடைய வாழ்க்கையில அவளை அறிமுகப்படுத்தி அவளுக்குள்ள காணப்பட்டதான விசுவாசத்தை ஆண்டவர் அங்கு சொல்லி அவள் பெற்றதான நன்மையும் ஆண்டவர் அறிவிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஸ்திரீக்குள்ள காணப்பட்டதான விசுவாசத்தையும் அவள் பெற்றதான நன்மையும் ஆண்டவர் அங்கு ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் எதையெல்லாம் அறிவிக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம்னால் ஆதியாகமம் 41:25 ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசத்தை அந்த சிறிக்குள்ள விசுவாசத்தை ஆண்டு ஜனங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நன்மை இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிக்கிற தேவன். அதோடு மாத்திரமல்லாமல் மனுஷனுக்கு வரக்கூடியதான தீமையான காரியங்களையும் ஆண்டவர் முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நமக்கும் அநேக நேரத்திலே ஆண்டவர் அநேக காரியத்தை அறிவித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்.
எங்களுடைய வாழ்க்கையில அறிவிக்கிற ஆண்டவராக நீ செயல்படுவதற்கு வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு வரக்கூடியதான நன்மைகளை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி அறிவிக்கிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு வரக்கூடிய நன்மை இன்னதென்று அறிவிக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே நேரத்துல நாங்கள் மனம் திரும்பும்படியாக உமக்கு நேராய் நாங்கள் திரும்பும்படியாக சில நேரத்துல எங்களுக்கு வரக்கூடியதான தீமைகளை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறது கற்பனை ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து அறிவிக்கிற தேவனாக செயல்படும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். பரலோகத்தின் ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீ எங்கள் வாழ்க்கையில அறிவிக்கிற தேவனாக செயல்படும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனை. தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை நடத்தி தாங்க ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.